கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் கூறும் மனித நேயம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகிலே தீவிரவாதம் நாளுக்கு நாள் பெருகி வருகிற நேரத்தில் மனித நேயம் வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். மனித நேயம் பற்றி பேசுகிற யாராக இருந்தாலும் மனித நேயம் ஏற்படுவதற்கான வழி என்ன, மனித நேயம் உருவாகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வழியை யாருமே பேசவே மாட்டார்கள். மனிதநேயம் வேண்டும் என்று பேசுவார்களே தவிர மனிதநேயம் எப்படி ஏற்படும், மனிதநேயம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம், தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு என்ன வழி, இதை பற்றி யாருமே பேசவே மாட்டார்கள். அதே மாதிரி மனிதநேயத்தை பேசுகிற எந்த மேடையாக இருந்தாலும் மனிதநேயத்தை பற்றி யார் பேசினாலும் இஸ்லாம் மனிதநேயத்திற்கு எதிரானது என்று ஒரு தவறான பிரச்சாரம் பல ஆண்டுகளாகவே இந்த இந்தியாவிலே பரப்பப்பட்டு வருகிறது. இந்தியா மாத்திரமல்ல, உலகம் முழுக்க இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது, முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், மனிதநேயத்திற்கு எதிரானவர்கள் என்று ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதனால்தான் இஸ்லாம் மனிதநேயத்தை சொல்கிறதா, இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, இதை விளக்குவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த மனிதநேயம் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், மனிதநேயத்திற்கு அவர்கள் ஒரு அளவுகோலை சொல்கிறார்கள். அது என்ன அளவுகோல்? இஸ்லாம் மனிதநேயத்தை எப்படி சொல்கிறது என்பதை சொல்வதற்கு முன்னால் மனிதநேயத்திற்கு எல்லோரும் வைத்திருக்கிற அளவுகோல் என்ன? மனிதநேயம் என்றால் ஒரு பெரும்பான்மை சமுதாயம், அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சிலர் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சிறுபான்மையினருக்கு எதிராக செய்வார்களே ஆனால் அதை சிறுபான்மையினர் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுக்காக அவர்கள் கொந்தளித்து எழக்கூடாது, அதை பற்றி அவர்கள் பேசக்கூடாது. பெரும்பான்மை சமுதாயம் செய்கிற எந்த தவறையும் சிறுபான்மை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று இதைத்தான் மனிதநேயம் என்று சொல்கிறார்கள். மனிதநேயம் அதுக்கு அர்த்தம், அவங்க கொடுக்குற அர்த்தம் என்ன? ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தில் உள்ள சில பேர் ஒரு சமுதாயம் வழிபடக்கூடிய பள்ளிவாசலை இடிக்கலாம், ஆனால் சிறுபான்மை ஏன் என்று கேட்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை ஒரு கூட்டம் போய் இடிக்கலாம், கிறிஸ்தவ பாதிரிமார்களை கொலை செய்யலாம், கன்னியாஸ்திரிகளை கற்பழிக்கலாம், இப்படி ஏன் செய்கிறீர்கள் என்று பெரும்பான்மை யாரும் கேட்கக்கூடாது. பெரும்பான்மை சமுதாயத்தில் உள்ள ஒரு சில பேர் அவர்கள் ஒன்று கூடிவிட்டார்களே ஆனால், எதையாவது செய்ய அவர்கள் முன் வருவார்களே ஆனால், அது என்ன கொடுமையை செய்தாலும் சிறுபான்மை சமுதாயம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த மனிதநேயத்துக்கு இதைத்தான் அளவுகோல சொல்கிறார்கள். சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராகத்தான் எல்லோரும் மனிதநேயம் பேசுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பொங்கி எழும் பொழுது, அவர்கள் குமுறும் பொழுது நீங்கள் குமுறக்கூடாது, நீங்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கக்கூடாது. பெரும்பான்மை சமுதாயம் கையில் எடுக்கலாம், அவர்கள் பள்ளிவாசலை இடிக்கலாம், அவர்கள் உங்கள் வழிபாட்டு உரிமையை மறுக்கலாம், ஆனால் சிறுபான்மை சமுதாயம் கொந்தளித்து எழக்கூடாது என்று இதைத்தான் சொல்லுகிற காட்சியை பார்க்கணும். இதுக்கு பேர் மனிதநேயமா? அக்கிரமம் பண்ணக்கூடியவர்களுக்கு, அநியாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்கு பேர், அவங்க செய்கிற அக்கிரமங்களை கண்டுங்காணாமல் இருப்பதற்கு பேர் மனிதநேயமா? இஸ்லாம் மனிதநேயத்தை எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. இஸ்லாத்தை மாதிரி மனிதநேயத்தை உலகத்தில் எந்த மார்க்கம் சொல்லியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை இந்த மனிதநேயத்தை பற்றி இஸ்லாம் நிறைய மனித சமுதாயத்துக்கு அறிவுறுத்துது. எப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுது? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று ஒரு தவறாக இந்த இந்தியாவில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் அவர்கள் வாள்களை வைத்துக் கொண்டுதான் இஸ்லாத்தை இந்தியாவில் பரப்பினார்களாம். இங்கே உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் மதம் மாற்றப்பட்டவர்களாம். அதனால நம்ம தாய் மதத்துக்கு திரும்பணும்,
எல்லாரும் நம்ம மதமாற்றம் செய்யறதை வந்து தடுக்கணும் என்று மதமாற்றம் கூடாது என்று பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். உண்மையில் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் மதம் மாற்றினார்களா? வாழை எடுத்துக்கொண்டு வாழ்முனையில் இஸ்லாத்தை பரப்பினார்களா? அப்படி பரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. யார் பரப்பணும்? யார் பொய்யான கொள்கை வைத்திருக்கிறார்களோ, யார் சொல்ற கொள்கையில் குழப்பம் இருக்கிறதோ, யார் ஆன்மீகத்தின் பேரில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ, யார் ஆன்மீகத்தை சொல்லி சுரண்டி கொண்டிருக்கிறார்களோ, யார் ஆன்மீகத்தை சொல்லி மக்களை தங்கள் காலில் விழ வைக்கிறார்களோ, அவர்கள் வந்து மதத்தை கட்டாயப்படுத்தி பரப்பணும். இஸ்லாத்தில் பரப்பணுமா? இஸ்லாத்தை கட்டாயப்படுத்தி தான் ஏற்றுக்கிற வைக்கணுமா? லா இக்ராஹ ஃபித்தீன், திருமறை குர்ஆன் சொல்கிறது. இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த வற்புறுத்தலும் கிடையாது. இந்த மார்க்கத்துக்கு வருமாறு யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கது தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டில் இருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. இந்த மார்க்கத்தை ஒருவர் படிப்பாரையானால், இந்த மார்க்கத்தை ஒருவர் கேள்விப்படுவாரையானால் அவருக்கு எது நேர்வழின்னு கரெக்டாக தெரியும். எது வழியேடு, எந்த கடவுள் கொள்கை மனிதனுக்கு நன்மை பயக்கிறது, எந்த கடவுள் கொள்கையினால் மனிதன் பிரிந்து கிடக்கிறான், எந்த கொள்கையினால மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது, எதனால மனிதர்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுகிறது, எந்த ஆன்மீகம் சரியான ஆன்மீகமாக இருக்கிறது என்று, மனிதனை ஏமாற்றாத ஆன்மீகமாக இருக்கிறது என்று பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே நேர்வழி பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு மார்க்கத்தில் வந்து கட்டாயப்படுத்தணுமா? அப்படி யாரும் கட்டாயப்படுத்தினாங்களா? நம்முடைய மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்கள் கட்டாயப்படுத்தினாங்களா? அப்படி கட்டாயப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. அன்னைக்கு கட்டாயப்படுத்துறாங்கன்னா வச்சுக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்துறாங்களா? முஸ்லிம்களை மதம் மாற்றப்பட்டவர்கள்னா, வாழ்முனையில் மாற்றப்பட்டவர்கள்னா இன்னைக்கு பழைய மதத்துக்கு போயிருக்க வேண்டியது தானே. இன்றைக்கும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் தான் இருக்கிறார்கள். இன்னும் இஸ்லாத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுக்க அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, பின்பற்றப்படக்கூடிய ஒரு மார்க்கமா இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு காரணம் என்ன? இந்த இஸ்லாம் நல்ல மார்க்கமா இருக்குது, மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமா இருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கத்தில் எந்த கட்டாயம் கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவர்களே, காஃபிர்களே, லா ஆபுது மா தாபுதூன், நீங்கள் வணங்குறத நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா ஆபுத், அதே மாதிரி நான் வணங்குற இறைவனை நீங்களும் வணங்கக்கூடியவர்களா இல்லை. நானும் நீங்க வணங்குறத வணங்க மாட்டேன், நீங்களும் நான் வணங்குற இறைவனை வணங்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். ஏன் மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன், உங்க மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்கள் என்று நபியே நீ சொல்லு அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மதத்தை வந்து நான் வந்து திணிக்க மாட்டேன், நீங்களும் உங்க மதத்தை என் மேல திணிக்காதீர்கள். மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம், போதனை செய்யலாம், ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அவரவருடைய உரிமை. ஆனால் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், நீங்களும் கட்டாயப்படுத்தாதீங்க. முஸ்லிம்களை வந்து அன்றைய அந்த மக்காவில் இருந்த எதிரிகள், இஸ்லாத்தின் எதிரிகள் கொலை செஞ்ச நேரத்தில், இஸ்லாத்தை பின்பற்றி எதிராக அடித்து உதைத்த அந்த நேரத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகள் நாயகத்தை, நீங்க என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், எனக்கு என் மார்க்கம், உங்களுக்கு உன்னுடைய மார்க்கம், மார்க்கத்தில் கட்டாயம் கிடையாது என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அப்போ இஸ்லாம் வந்து மார்க்கத்தின் பேரில் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுதே, இது எப்படி மனிதநேயத்துக்கு எதிரான மார்க்கமாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் போர் செஞ்சாங்களா இல்லையா? குர்ஆன்ல காஃபிர்களை வெட்டுங்கள்னு வருதா இல்லையா? அப்போ இஸ்லாம் வந்து காஃபிர்களை கொல்ல சொல்லக்கூடிய மார்க்கம். காஃபிர்கள்னா ஏதோ தப்பான அர்த்தம்னு விலகி கொண்டார்கள். காஃபிர்கள்னா முஸ்லிம் அல்லாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அர்த்தம். அவங்கள கொல்ல சொல்லி குர்ஆன்ல வருதா? வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், எல்லா காஃபிர்களையும் கொள்ளுங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை அவங்களையெல்லாம் கொள்ளுங்கன்னு அப்படி வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவர்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை போதிக்கிறார்கள். அவங்க சொல்ற மார்க்கத்தை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கூட்டம் இஸ்லாத்தை கடைபிடிச்ச காரணத்தினால, ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்று நம்பிய காரணத்தினால, அன்றைக்கு இருந்த இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாம் வளரக்கூடாது, முஸ்லிம்கள் வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் நபிகள் நாயகத்தையும் அவர்களை ஏற்றவர்களையும் அடித்து உதைத்து பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கினார்கள், பல கொடுமைகளுக்கு ஆளாக்கினார்கள். எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு சகித்து கொண்டு நபிகள் நாயகம் வந்து, நீங்க யாருக்கு எதிராகவும் ஆயுதம் தூக்கிறாதீங்க,
உங்களை அடிச்சவங்களுக்கு எதிராக போர் செஞ்சிடாதீங்க, பொறுமையை கடைபிடிங்கள் என்று 13 வருஷ காலமாக அந்த சமுதாயத்துக்கு பொறுமையைத்தான் சொன்னார்கள். நபிகள் நாயகம் போய் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறார்கள். தொழுகிற நேரத்தில் அவங்க சிரமடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் ஒட்டக குடலை கொண்டு வந்து மேலே போடுகிறது. மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அவர் இந்த மாதிரி ஒரு சித்திரவதைக்கு ஆளாக்கின உடனே அப்போ நபி தோழர்கள்லாம் கொந்தளிக்கிறார்கள். ஒட்டக குடலை தூக்கி போட்டவங்களுக்கு எதிராக இறைவன்ட்ட நபிகள் நாயகம் கையேந்திராங்களே தவிர அவங்கள போய் அடிங்கன்னு சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எத்தனை வகையான கேலி கிண்டல் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை வந்து அப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்தினார்கள். பொய்யர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள். அந்த நேரத்தில் கூட ஜிப்ரையில் வருகிறார், வானத்தில் இருந்து இறைவனுடைய தூதர் ஜிப்ரையில் வருகிறார். முகமதை சொல்லுங்கள், நீங்க சொன்னீர்களே, ஆனால் 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற இந்த ஊராரை 2 மலைகளையும் சேர்த்து இந்த ஆளுகளை சட்னி ஆக்கிடுவோம் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவருடைய சந்ததிகளாவது நான் சொல்ற இந்த மார்க்கத்தை விளங்குவார்கள், ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்பதை இவங்க பிள்ளைகளாவது விளங்குவார்கள் என்று பொறுமையோடு திரும்பி வந்தார்களே. அப்படிப்பட்ட அந்த நபி கொண்டு வந்த மார்க்கம் வந்து தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமா? அந்த நபி வந்து எல்லா மக்களையும் கொல்ல சொல்லி சொல்லுவாங்களா? எப்ப கொல்ல சொல்லி குரான் சொல்லுது? காபீர்களை கொல்லுங்கள்னு குரான்ல வருது. எப்போ வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாகிறார்கள். அவங்களுடைய தோழர்களையும் அடித்து துவைக்கிறார்கள். நபிகள் நாயகத்தையும் வந்து தொல்லைகளுக்கு ஆளாக்குகிறார்கள். பல தோழர்களை கொலையும் செய்கிறார்கள். பொறுக்க முடியாமல் சில பேர் நபிகள் நாயகத்தோடு முஸ்லிம்கள் எல்லாம் மதினாவுக்கு வந்து சேர்கிறார்கள். மதினா என்ற ஒரு ஊருக்கு வந்து அங்க நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்ப படை எடுத்துக்கிட்டு வரலாம். மதினாவுக்கு போனாலும் விடக்கூடாது, இவங்களை கொலை செஞ்சு ஆகணும், ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு சொல்லி படை திரட்டி கொண்டு வரும் பொழுது அப்ப தங்களை சேர்ந்த அந்த முஸ்லிம்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நபிகள் நாயகத்துக்கு இருக்குதா இல்லையா? அவங்க கையில் அப்போ ஒரு அரசாங்கம் அமையுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அன்றைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அரபு மதினாவை தலைமையகமாக கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு கீழே உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை செய்யணுங்கிற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து அழிக்க புறப்பட்டு வந்தாங்களே, அவர்களோட போர் செய்தார்களே தவிர சும்மா இருக்கும்போது அவனை போய் கொண்டுட்டு வா, இவனை போய் அழிச்சிட்டு வா, இந்த ஊரை போய் அழிச்சிட்டு வா, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரையும் செய்யவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த போர்னா எந்த அடிப்படையில்? தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், தங்கள் ஊர் மக்களை காப்பாற்ற வேண்டும், பிறருடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வேண்டும். ஒரு கூட்டம் எல்லாம் ஏறக்கூடிய நேரத்தில் கத்தி எடுத்து ஒருத்தர் குத்த வரலாம், அப்பவும் அவன் மேல மனிதநேயத்தோடு நடக்கணும் யாராவது சொல்லுவோமா? அப்படி பேசுனா அவனை அறிவாளின்னு ஒத்துக்கொள்வோமா? அந்த மாதிரி நிலைமையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குரான் சொல்கிறது, காத்திலு அல்லதீன காத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களோடு யார் சண்டைக்கு வருகிறார்களோ அவர்களோடு நபியை நீங்களும் சண்டையிடுங்கள், முஸ்லிம்கள் சண்டையிடுங்கள். அதுல கூட வலா தாத்தது, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். போர்க்களத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்ட, உங்களோட சண்டைக்கு வர்றவனோட அழிக்கிறேன்னு புறப்பட்டு வர்றான், அவனோட சண்டை போடுங்க. மற்ற ஆளுகள் உங்களை அழிக்க நினைக்காத மற்ற ஆளுகளோட நீங்க எப்படி இருக்கணும்? குர்ஆன் சொல்லுது, மனிதநேயத்தை எப்படி சொல்லுன்னு பாருங்க. லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும், யார் உங்களை வீட்டை விட்டு விரட்டவில்லையோ, யார் உங்களோட சண்டைக்கு வரவில்லையோ, உங்களை கொலை செய்ய நினைக்கவில்லையோ, அன் தபர்ரூஹும், அந்த மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையோ, துப்சித்து இலையும், அவங்கள்ட்ட நேர்மையாக நடப்பதையோ அல்லாஹ் தடுக்கவில்லை. யார் உங்களோட அந்யோன்யமா பழகி கொண்டிருக்கிறார்களோ, அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவு முறையை கொண்டாடி கொண்டு யார் உங்களோடு கலந்து வாழுகிறார்களோ அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அவங்களுக்கு உதவ வேண்டும். அவர்கள் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உங்கள்கிட்ட வந்தார்களே ஆனால் அவர்கள்ட்ட நேர்மையாக நீங்கள் நடக்க வேண்டும். இதை அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னமா இன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீனி வ அஹ்ரஜுக்கும் மின் தியாரிக்கும், யார் உங்களை வீட்டை விட்டு விரட்டினார்களோ, யார் உங்களை கொலை செய்யணும்னு வருகிறார்களோ அவங்களோட உறவு வச்சுக்கிறாதீங்க, உங்களை அழிக்க வர்றவனோட உறவு வச்சுக்கிறாதீங்க. உங்களோடு நல்லா பழகிற ஆள்களோட நீங்களும் நல்லா பழகுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நேர்மையாக அவர்கள் விஷயத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லி குர்ஆன் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை கடமைகள் 5 இருக்கிறது.
அந்த 5 கடமைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? ஜக்காத் என்ற கடமையை, கட்டாய தர்மம். செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மொத்த சொத்துக்களை கணக்கு பண்ணி அவர்கள் 2% பிறருக்கு தானமாக வழங்க வேண்டும், ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். இந்த ஏழைகள் யார் யாருன்னு பட்டியல் வரும் பொழுது அதுல முஸ்லிம் அல்லாதவரை கூட இஸ்லாம் சேர்க்கிறது. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், பிற முஸ்லிம் அல்லாத மக்கள் அவங்களுடைய உள்ளங்கள் உங்கள் பால் ஈர்க்கப்பட வேண்டும், அவங்க உங்களோட இணக்கமாக வாழ வேண்டும், இஸ்லாத்தை அவர்கள் விரும்ப வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த சக்காத்து கட்டாய தர்மத்தை அவன் ஏழையா இருந்தா அவனுக்கும் கொடுங்க, அவன் கடனாளியா இருந்தா அவனுக்கும் கொடுங்க, அவன் நோயாளியா இருந்தா அவனுக்கும் கொடுங்க. கொடுக்கிற விஷயத்துல முஸ்லிம் அல்லாதவன்னு பார்க்காதீங்க. நீங்கள் கொடுக்கிற காரணத்தினால உங்கள் அவன் விரும்புவான் என்றால், உங்கள் மார்க்கத்தை விரும்புவான் என்றால், உங்க சமுதாயத்தை விரும்புவான் என்றால் அவங்களுக்கு ஒரு பகுதியை நீங்க கொடுங்கள் என்று கட்டாய கடமையாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உதவி செய்வதை கட்டாய கடமையாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்ய சொல்லுமா? மனிதநேயத்துக்கு எதிரான மார்க்கமா? இன்னைக்கு இஸ்லாம் மனிதநேயத்துக்கு எதிரானு பேசக்கூடிய ஆள்களை பார்க்கிறோம். இந்த இந்துத்துவ சக்திகள் ஒரு ஏதாவது தீபாவளி பொங்கல் வரும்னு வைங்களேன், போஸ்டர் அடிச்சு ஒட்டுறான். என்ன அடிச்சு ஒட்டுறான்? நீங்கள் இந்து கடைகள்லயே வாங்குங்கள், பொருள்கள் வாங்குறதா இருந்தா முஸ்லிம் கடைகளில் வாங்காதீங்க, இந்து கடைகளை மட்டுமே வாங்குங்கள் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறான். இது மனிதநேயமா? இந்த மாதிரி ஆளுக எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஆள்களா? இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது? உங்ககிட்ட நல்ல பழகிறானா, உன்னை கொலை செய்யணும்னு நினைக்கலையா, அவனுக்கு நன்மை பண்ணுப்பா, அவனுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் எங்க? முஸ்லிம்கள் கடையில் வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஆளுக மனிதநேயத்தை சொல்றாங்களா? அதே மாதிரி நீங்க பார்ப்பீர்களே ஆனால் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட இன்றைக்கு இப்படி பேச மாட்டேங்கிற மனிதநேயத்தை எவனும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுது? இந்த கலவரங்களுக்கு, மத கலவரங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமா அமைகிறது என்னன்னு கேட்டா, ஒரு சமுதாயம் பேச்சுரிமைங்கிற பேர்ல வரம்பு மீறதான் காரணம். இன்னைக்கு பார்க்குற இந்த விநாயகர் ஊர்வலம் நடக்குது. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்க நடந்தது. இந்த விநாயகர் ஊர்வலம் எத்தனையோ ஊர்வலங்கள் முஸ்லிம்கள் தெருக்கள்ல செல்கிறது. முஸ்லிம்கள் தெருக்கள்ல எத்தனையோ ஊர்வலம் போகுது. தினந்தோறும் கல்யாண ஊர்வலம், இந்துக்களுடைய கல்யாண ஊர்வலம் போகுது, இந்துக்களுடைய அந்த திருவிழாக்கள் போகிறது. மற்ற திருவிழாக்கள் நடக்கிற நேரங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையும் ஏற்படுறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படாது, ஒரு சின்ன சண்டை சச்சரவு வராது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட வரவே செய்யாது. ஆனால் விநாயகர் ஊர்வலங்கிற பேரில் நடக்கிற ஊர்வலத்தை மாத்திரம் பார்த்தீர்களே ஆனால் அது பிரச்சனைக்காகவே நடத்தப்படுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு இந்து மக்களுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த விழாவை, அந்த ஊர்வலத்தை நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை வைத்து நம்ம பிரச்சனை பண்ண வேண்டும், இந்த நாட்டை இரத்த காடாக ஆக்க வேண்டும் என்று விரும்பி அவர்கள் அந்த ஊர்வலத்தில் செல்லும் பொழுதுதான் முஸ்லிம்களை வம்பு கிழக்கிறார்கள். நாங்கள் பள்ளிவாசல் பக்கம் தான் போவோம் அப்படின்னு உறுதியை நிற்கிறார்கள். ஏன் நிற்கிறாங்க? பள்ளிவாசல் பக்கம் போனாதான் பள்ளிவாசல் கண்ணாடியை உடைக்க முடியும், பள்ளிவாசல் செவத்தில் கல்லை ஊட்டி எறிய முடியும், 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்கு என்று இப்படி பேசிக்கொண்டே கலவரத்தை உண்டாக்கி கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப பள்ளிவாசலை பற்றி பேசினால், நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி பேசினால், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி பேசினால், நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களை கொச்சைப்படுத்தி பேசினால், அங்க நின்று கொண்டிருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்குமா? எவனா 2 பேர் கோபக்காரர் இருக்கதான் செய்வான், எவனா 2 பேர் பதிலுக்கு என்னத்தையும் அவனை செய்யதான் செய்வான். உடனே இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? இஸ்லாம் மனிதநேயத்துக்கு எதிரான பேச முடியுமா? இந்த சண்டைக்கு யார் காரணம்? பிரச்சனைக்கு யார் காரணம்? எத்தனையோ ஊர்வலங்கள், மத ஊர்வலங்கள்ல ஏற்படாத பிரச்சனை இதுல மட்டும் ஏன் ஏற்படுகிறது? இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை நடத்தி அதில் அரசியல் செய்து நம்ம குளிர் காய வேண்டும், நம்ம ஆட்சியை பிடிக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் இந்துத்துவாவினர் இப்படிப்பட்ட ஊர்வலங்களை எல்லாம் நடத்துகிற காட்சியை பார்க்கணும். இந்து மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல தெரியுமா? வலா தசுப்புள்ளதீன எதுவும் மிந்துன் இல்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரியில் மின். அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் வணங்கப்படுறாங்களே, மற்ற சமுதாயம் வணங்குறாங்களே, அந்த கடவுளர்களை நீங்கள் ஏசாதீர்கள். அது கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியுமா? நீங்க அவங்கள திட்டுவீர்களே ஆனால் அவர்கள் அறிவில்லாமல் உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். நீங்க அடுத்தவன் கடவுளை திட்ட, அவன் எதுக்கு உன் கடவுளை திட்டனே? நீ அவன் கடவுளை திட்டாத, அவன் உன் கடவுளை திட்ட வேணாம்.
என்று எவ்வளவு அழகா மனிதநேயத்தை சொல்லிக் கொடுக்குன்னு பாருங்க. இதை விட மனிதநேயத்தை சொல்லிக் கொடுக்கணுமா? அப்ப இஸ்லாம் சொல்லுது இந்த பிரச்சனைக்கு மத கலவரங்களுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தவரும் அந்த பேச்சுரிமைங்கிற பேர்ல வரம்பு மீறக்கூடாது, ஒரு வரம்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். ஒருத்தர் வந்து ஒரு மத விழாவே நடக்குதுன்னு சொன்னால் அதுல அந்த மதத்தை பரப்பினால், அந்த மதத்தினுடைய கொள்கையை பரப்பினால் அதுல பிரச்சனை இல்லை. மற்றவர்களை சீண்டி பார்க்கிற வகையில செய்தால் அங்க பிரச்சனை ஏற்படுமா இல்லையா? அப்ப இதை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்துது. இது திட்டாதீங்க, எல்லாரும் இதை கடைபிடித்து விட்டால் நம்ம அடுத்த மதத்துக்காரங்களை திட்ட வேணாம், அவங்க வணங்குற முஸ்லிம்கள் வணங்குற அல்லாஹ்வை திட்ட வேணாம், அவங்க மதிக்கிற நபிகள்லாம் எங்கிட்ட திட்ட வேணாம் என்று வந்துவிட்டால் பள்ளிவாசல கல்லை விட்டு எரிய வேணாம் இப்படின்னு வந்துட்டா மத கலவரம் வருமா? அப்ப மனிதனையை ஏற்படுறதுக்கான வழியை இஸ்லாம் சொல்லி தருது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லாஹ் தாதிலு ஹுவ ஈதிலு ஹுவ அக்ரபுலி தக்வா. உங்களுக்கு ஒரு சமுதாயத்து மேல ஒரு வெறுப்பு இருக்கிறது, உங்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு கூட்டம், உங்களுக்கு எதிரான ஒரு கூட்டம், அவனுக்கு ஒரு பிரச்சனை என்று உங்கள்கிட்ட வந்தானே ஆனால் அவன் மேல உள்ள வெறுப்பு நீதி செலுத்துவதில் இருந்து உங்களை வந்து தடமுறை செய்ய வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எவன் எதிரியா இருக்கிறானோ அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து விட்டால் நீங்க வந்து அவன்கிட்ட நியாயம் இருந்தால் அவன் பக்கம் நிற்க வேண்டும், அவனுக்கு நியாயம் வழங்க வேண்டும். நம்ம எதிரி தானே, நம்ம இந்த நேரத்தை அவன் நல்ல மாட்டத்தை நம்ம அவனுக்கு எதிராக நிற்போம், இப்படி நிற்க கூடாது. இறையச்சம் எதுன்னு கேட்டா, கடவுளை உண்மையா பயப்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா, ஒரு சமுதாயத்து மேல உள்ள வெறுப்பின் காரணத்தினால அவங்க விஷயத்துல நேர்மை இல்லாம நடந்துடக்கூடாது, நியாயம் இல்லாம நடந்துடக்கூடாது. அப்படி இஸ்லாம் சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி போரை இஸ்லாம் கடமையாக்குற போர் என்று வந்துவிட்டால் உலகத்துல வந்து எவனு அதுக்கு ஒரு வரம்பை வைக்க மாட்டான். போர் என்று அறிவித்து விட்டார்களே, ஆனால் ஒரு அரசு அறிவித்து விட்டது என்றால் அதுல அந்த போர்ல கொல்லப்படுற யாருன்னு பார்க்க மாட்டான். பெண்கள் அழிகிறாங்களா, சின்ன பிள்ளைங்க அழிகிறாங்களா, எவன் வந்து சண்டைக்கு வர்றான்னு அவனை மட்டும் கொள்ள மாட்டான். டோட்டல் அந்த ஊரையே அழிக்கிற காட்சியை பார்க்கணும், ஒரு நாட்டையே அழிக்கிற காட்சியை பார்க்கணும். மனிதநேயம் பேசிக்கொண்டு என்ன செய்யறான், ஒட்டு மொத்தமா டோட்டலா ஒரு சமுதாயத்தை காலி பண்றான். அதுல சம்பந்தம் இல்லாத பலவீனர்கள், வயசான ஆள்கள், பெண்கள், சிறுவர்கள் இவங்களையெல்லாம் கொலை செய்து ஏவுகணைகள் அனுப்பி ஒண்ணுமில்லாம ஆக்குகிற காட்சியை பார்க்கிறோம். போற இஸ்லாம் சொல்லுத ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக எந்த நாடாவது வார் அறிவித்தால் அவங்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் வார் செய்யணும், போர் செய்யணும், வார் அறிவிக்கணும். அப்படி போர் செய்யும் பொழுது கூட அதுல பெண்களை கொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லுது, அதுல சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது. ஏமா அதுல சம்பந்தம் இல்லையோ, போருக்கு வரலையோ அவனை கொலை செய்யக்கூடாது, யாரை நெருப்புல வந்து பொசுக்க கூடாது, போர்ல ஒருத்தனை கொலை செய்தால் கூட அவன் முகத்தை காயப்படுத்தக்கூடாது, அவருடைய உடல்கள் அந்த உடல்களை கண்டந்துண்டமாக வெட்டக்கூடாது, சிதைக்கக்கூடாது என்று போர்ல கூட மனிதநேயத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற. அப்ப இதை விட மனிதநேயத்தை எப்படி சொல்லித்தர முடியும்? மனிதநேயத்தை இஸ்லாம் மாதிரி உலகத்துல எந்த மார்க்கும் சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீர்களே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மனிதநேயத்துக்கு எதிரானவர்களாக இன்றைக்கு சித்தரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொரு நேரத்தில் இந்த மீடியாக்கள் பத்திரிகைகள் என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிற காட்சியை பார்க்கணும். நபிகள் நாயகம் மாதிரி பிற மதத்தவர்களோட நல்ல வகையில் நடந்து கொண்ட நல்லிணக்கத்தோடு பழகிய ஒரு தலைவரை, ஒரு மத தலைவரை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட நபிகள் நாயகம் நன்மை செய்த வரலாற்றை தான் அவங்களுடைய வரலாற்றில் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார்கள், மத தலைவராகவும் இருக்கிறார்கள், அரபு நாட்டினுடைய அதிபராகவும் இருக்கிறார்கள். பெரும்பெரும் வல்லரசுகள் எல்லாம் அவங்க அந்த நாடு பெரிய வல்லரசு என்ற அளவுல பெரும்பெரும் வல்லரசுகள் அவங்க கையில வந்துருச்சு. அந்த மாதிரியான நிலைமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒரு யூத பெண்மணி விருந்துக்காக அழைக்கிறார்கள். அப்படி விருந்துக்காக அழைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பயமும் இல்லாம, ஒரு யூத பெண்ணா இருக்கிறாங்களே அது அவங்கள கொல்லுவதற்காக வேண்டி அன்றைக்கு யூதர்கள் வந்து பல திட்டம் திட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி நிலைமையில ஒரு யூத பெண்மணி அழைக்கிறார்கள், விருந்துக்கு பதிலளிக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் எந்த பாதுகாப்பும் இல்லாம நபிகள் நாயகம் சென்று வருகிறார்கள். போனா அந்த அம்மா எதுக்கு கூப்பிடுதுன்னு கேட்டா, விருந்துங்கிற பேர்ல கூப்பிட்டு சாவடிக்க நினைச்சுதான் கூப்பிடுது. அந்த காலத்துல மன்னர்களை எல்லாம் இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. விருந்துங்கிற பேர்ல யாராவது ஒரு எதிரி விருந்து கூப்பிட்டான்னு சொன்னா விருந்துங்கிற பேர்ல காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு விருந்துங்கிற பேர்ல மன்னரை கொலை செய்வார்கள்.
இதுக்காக வேண்டி அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள்லாம் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறான்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பான். விருந்துக்குன்னு கூப்பிடுவாங்களா, அவன் எல்லா சாப்பாட்டையும் சமைச்சு வச்ச உடனே அந்த சாப்பாட்டை அவனை திங்க சொல்லுவான். ஒரு ஆள் அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் திண்டு உசுரோட இருந்தா அதுக்கப்புறம் தான் மன்னர் சாப்பிடுவார். இந்த மாதிரி மன்னரை கொலை செஞ்சிருவாங்கன்ற காரணத்தினால இன்னொரு ஆளை பலிகடாவை ஆக்கின மன்னர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி எல்லாம் நபி தோழர்களை கூப்பிட்டு சாப்பாடு டெஸ்ட் பண்ணுங்க, நீங்க தின்னுட்டு உயிரோட இருந்தா நான் சாப்பிட்றேன் அப்படிலாம் சொல்லலை. அவங்கள நேரடி அந்த உணவை அந்த விருந்தை ஏற்கிறார்கள். அந்த விருந்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய உதவியினால அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுகிறார்கள். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பொம்பளை நாங்கள் கொலை செஞ்சிட்டோமா? ஏன்னா அவங்க இஸ்லாமிய அரசாங்கம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயமாக அன்றைக்கு யூதர்கள் இருக்கிறார்கள். நபிகள்நாயகம் அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார்கள். அவங்க நாட்டில் உள்ள சட்டம் என்ன, இஸ்லாமிய சட்டம் என்ன? கொலைக்கு கொலை. வேற எந்த நபி தோழரையாவது கூப்பிட்டு இப்படி கொலை செய்ய பிளான் பண்ணி இருந்தால் அந்த பொம்பளை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் நபிகள்நாயகம் தீர்ப்பு வழங்கியிருப்பார்கள். ஆனால் தன் விஷயத்தில் நபிகள்நாயகம் இப்படி தீர்ப்பு வழங்கலை. போன போது விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருவோம் என்று நபிகள்நாயகம் தன்னை கொலை செஞ்ச வந்த ஒரு பொம்பளையை கூட மன்னித்து விட்டார்கள் என்றால் நபிகள்நாயகம் முஸ்லிம் அல்லாத மக்களோடு எப்படி பழகினார்கள் என்பதற்கு, அவங்களுடைய தவறுகளை எல்லாம் எப்படி மன்னித்தார்கள் என்பதற்கு அழகான ஒரு சான்றாக இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி நடத்துனாங்களே, அந்த ஆட்சியில் எந்த கடமை இல்லை. இன்றைக்கு இந்தியாவாக இருக்கட்டும், உலகத்தில் எவ்வளோ பெரிய வல்லரசாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் அதில் பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இந்தியா பரவலன்னு சொல்லலாம், பெரிய வல்லரசுங்களா அவன்லாம் பொருளாதாரத்தில் அதில் பாதாளத்தில் எப்போ படுக்க அந்த நாடு படுக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சரிந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தினாங்கன்னு கேட்டால், அவர்கள் கேட்குற மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஹசனாவுல ஜக்காத்துன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்களே, அந்த ஜக்காத்து என்ற திட்டத்தின் காரணத்தினால கேட்கிற ஆளுகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கினார்கள். வர்ற ஏழைகளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள். கடன் இல்லாத ஒரு சமுதாயமாக நபிகள்நாயகம் ஆட்சியில் அன்றைய மக்கள் இருந்தார்கள். யார் கடனோடு இறந்து போனாலும் அரசாங்கம் அந்த கடனை அடைக்கும் என்ற அளவுக்கு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை அப்படி சேர்த்து வைத்திருந்தார்கள் அரசாங்கத்தில். அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கேட்கிறாரு, நீங்க எனக்கு இதை தர்மம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 2 மலைகள் கொள்கிற அளவுக்கு, 2 மலைகளுக்கு இடையில எவ்வளவு இடம் இருக்கும், அந்த மலைகள் கொள்கிற அளவுக்கு நிறைய ஆடுகளை நபிகள்நாயகம் கொடுத்து அனுப்புறாங்க. கொண்டு போ நல்லா பொழைச்சுக்க அப்படிங்கிறாங்க. தர்மம்னா 10 பைசா 50 பைசா 1 ரூபா போடுறதுக்கு பேர் தர்மம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் தன்னிறைவு அடைகிற மாதிரி தர்மம் பண்ணணும். அடுத்தவன் யாருக்கிட்ட கையெழுந்தக்கூடாது. அப்படி நபிகள்நாயகம் வாரி வழங்கின உடனே அதை வாங்கிக்கிட்டு அவர் போய் சொல்றாரு, அவருடைய கூட்டத்தில் போய் சொல்றாரு, நீங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்குறீங்க. நபிகள்நாயகம் வறுமையை பற்றி கவலைப்படாமல் முகமது வாரி வழங்குகிறார், அதனால அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மனிதநேயத்தை மற்ற சமுதாயம் பாராட்டுகிற அளவுக்கு நபிகள்நாயகம் முஸ்லிம் அல்லாத மக்களோட பழகினார்கள், மனிதநேயத்தை போதித்தார்கள். அப்படி மனிதநேயத்தை நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடைபிடித்தார்கள். திருமறை குர்ஆன்லையும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளும்படி முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்துகிறது. உலக மக்கள் எல்லோரும் நபிகள்நாயகம் அவர்கள் நடந்த மாதிரி இஸ்லாம் திருமறை குர்ஆன் சொல்ற மாதிரி மனிதநேயத்தை அவரவர்கள் கடைபிடிப்பார்களே, ஆனால் இந்த நாட்டில் எந்த கலவரமும் இருக்காது. இந்த முஸ்லிம்களும் இந்துக்களுக்கும் இடையில இந்த உறவு மாமன் மச்சானுங்கிற இந்த உறவு இருந்து கொண்டே இருக்கிறது, இது இருந்துகிட்டே இருக்கும். இதை கெடுப்பதற்காக வேண்டி இதுல அரசியல் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் மனிதநேயத்துக்கு எதிரானு சொல்கிறார்கள். இஸ்லாம் தான் மனிதநேயத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய மார்க்கம். அதனால் இந்த இஸ்லாத்தை விளங்கி முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களோட நல்லுறவை மேற்கொள்ள வேண்டும்.